குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ஜனவரி 18 முதல் தமிழக இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சேர்க்கை மொபைல் ஆப் வழியாக நடந்து வருகிறது. சேர்க்கை பணி வரும் வியாழனுடன் நிறைவடைய உள்ளது. அதிக உறுப்பினர்களை சேர்த்து முதல் இடத்தை பிடிப்பவருக்கு தலைவர் பதவி வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்து 13 துணைத் தலைவர்கள், 34 பொதுச் செயலர்கள், 78 மாவட்ட தலைவர்கள், 234 சட்டசபை தொகுதி தலைவர்கள், நகர, வட்டார தலைவர்கள் பதவிகளுக்கு தேர்தல் நடக்க உள்ளது. தேர்தலுக்காக மாவட்டங்கள் 7 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்து வருகிறது. நேற்று வரை 3,30,000 பேர் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு கீர்த்தன் போட்டியிடுகிறார். இந்த மாவட்டத்தில் 20,000 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். கரூர் தொகுதி காங்கிரஸ் பெண் எம்பிக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த திமுக அமைச்சருக்கும் ஆகாது. எனவே எம்பிக்கு எதிராக உள்ள கீர்த்தன் வெற்றி பெற புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு மறைமுகமாக உதவி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியை கைப்பற்ற தினேஷ் என்பவர் தீவிர உறுப்பினர் சேர்க்கை நடத்தி வருகிறார். இவர் ஆந்திர காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் மாணிக் தாக்கூரின் ஆதரவாளர். தஞ்சாவூரைச் சேர்ந்த தமிழ் காங்கிரஸ் பொதுச் செயலாளரான பட்டுக்கோட்டை மகேந்திரனின் உறவினர். பட்டுக்கோட்டை மகேந்திரனுக்கு நெருக்கமான திமுக எம்எல்ஏ ஒருவரின் உதவியுடன் இளைஞர் காங்கிரஸில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடும் அருண் பாஸ்கர் திமுகவின் ஐபாக் நிறுவனத்தில் பணியாற்றியவர். அவருக்கு பல்லாவரம் தொகுதி திமுக முக்கிய புள்ளி மறைமுகமாக உதவி புரிந்துள்ளார். விருதுநகரில் திமுக அமைச்சர் பரிந்துரையில் மகளிர் அணி திமுக நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கைக்கு பணியாற்றியுள்ளனர். இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் திமுக உறுப்பினர்களை போலியாக சேர்த்து முறைகேடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. ஆன்லைன் தேர்தலை நிறுத்த வேண்டும், ஓட்டுச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் என டெல்லி மேலிடத்திற்கு புகார் சென்றுள்ளது. இதுகுறித்து விசாரிக்க டெல்லி மேலிடம் வேட்பாளர்கள் சிலரை டெல்லிக்கு அழைத்துள்ளது. விசாரணையை முடித்த பின்பே மீண்டும் இளைஞர் காங்கிரசுக்கு ஆன்லைன் வாயிலாக தேர்தல் நடத்தப்படுமா அல்லது நிறுத்தி வைக்கப்படுமா என்பது தெரியவரும்.